கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிரீத்திங் பீரியட் கொடுக்குற மாதிரியான குரு பயிற்சி தான். ஏன்னா கடந்த ஒரு 3 வருஷம் அஷ்டம சனியில நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துட்டு இருந்தாங்க. குருவும் 12வது வீட்டில் அவங்களுக்கு விரயஸ்தானத்துல தான் இருந்தது. போன மார்ச் 6 வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆகி அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. போன மார்ச்ல இருந்தே ஓரளவுக்கு ஒரு சரியான நேரம் அவர்களுக்கு தொடங்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் குரு சாதகம் இல்லாத சூழல்ல இருந்ததுனால பல சவால்களை இன்றளவும் அவர்கள் எதிர்கொண்டுகிட்டே தான் இருப்பாங்க. பட் அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி ஜென்ம குருவாக வருகிறது அப்படின்னு ஒரு கலக்கம் இருக்கும். ஏன்னா மிதுனத்துக்கே பல விஷயங்களை சொன்னோம். ஜென்ம குருவா இருந்துச்சுன்னா ஒரு சிறைக்குள்ள வாழற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். கடகராசிக்காரர்களுக்கு முதல் விஷயமா அன்போடு சொல்றது உடலையும் மனதையும் பார்த்துக்கணும். உடம்ப கிடக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது. மனதை எந்த விஷயங்கள்லாம் பாதிக்குமோ அதுல இருந்து கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது ரொம்ப நல்லது. அண்ணன் அற்புதமா பதிவு பண்ணாரு. 5, 7, 9ஆம் இடத்து பார்வை என்பது கடகத்துக்கு மிகச்சிறந்த பார்வை. பஞ்சமஸ்தானத்தை பார்க்கும் பொழுது திருமண வயசுல குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். குழந்தைங்களை பிரிஞ்சு வாழக்கூடிய பெற்றோர்களா இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்களோடு இணக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி இந்த ராகு கேது வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாவே கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவு. இது இந்த 1.5 வருஷம் இல்ல, அஷ்டம சனி நடந்த 3 வருஷமாவே நிறைய பாதிப்பு வந்திருக்கும். இல்லற வாழ்க்கையில பாதிப்பு, ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை, தவறுதலான சேர்க்கை, தவறுதலான தொடர்பு, தவறான பழக்க வழக்கங்கள்லாம் மாட்டி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுலாம் கண்டிப்பா வந்திருப்பாங்க. அப்ப அந்த வழிகள் எல்லாம் மாறும். அப்ப ரொம்ப குறிப்பா 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஏற்கனவே விவாகரத்து வாங்கினவங்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். 8ல ராகுவும் 2ல கேது இருக்கிறதுனால பேசுற வார்த்தைகள்ல ரொம்ப கவனம். பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது.